ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய். உன் மனதைரியம் எத்தகையது! மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான். உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உன்னை மாயை, விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்த வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதில் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள்தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா நிச்சயம் அறிவேன். நிச்சயம் உனக்கான காலம் விடியும். அப்பொழுது உன்னுடன் நான் இருப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. உன்னை விட்டு நான் நீங்குவதும் இல்லை, உன்னை நீங்கி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் பிள்ளையே, நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே, ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து பேசாதே, ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரம் இல்லை. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு, தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தவறு இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக நான் இருப்பதும் கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக கொண்டிருக்கிறேன். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இது இந்த சாய் தேவனின் சத்திய வாக்கு. என் குழந்தையே, வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி உள்ளது. அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம். அதில் சிலர் நிதானமாக ஓடுகிறார்கள், சிலர் எதற்காக, ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சில இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில், நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் லேசான, மோசமான, எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு பிடித்த கைப்பிடி என்பது போலதான். அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான்.
உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு. நீ எதற்கும் பதைக்காதே. எப்பொழுதும் என் கை உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்கப் போகிறாய். நான் அதை செய்வேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. எப்போதும் ஓடி உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை போல் யாருமே இல்லை. கொடுத்து பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நிற்கும் நீ, நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என்று இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடைய செய்வேன். காத்திரு. உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா, நான் இருக்கிறேன், கலங்காதே. உன் வாழ்வு என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில். என் குழந்தையே, வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய். வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளைகளை எப்படி திகைக்க வைப்பேன்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களில் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவர். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அதை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தினேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா பொறுப்பு. உன் பொறுப்பில் உள்ள என் பொறுப்பில் உள்ள பிள்ளைகளை நல்வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம். அது உன் சாய்தேவா காண்பிக்கிற பாதை. அதில் அவர் துணை உனக்கு எப்போதும் உண்டு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.